டெய்லி ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, முருங்கைக்காய் நண்பர்களே, நாட்டு முருங்கைக்காய். அங்கே பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு 10 to 15 காய் இருக்குது நினைக்கிறேன். 13 காய் இருக்குது. இங்கே பாருங்களேன், கவுண்ட் பண்ணிட்டேன். 13 காய் இருந்துச்சு நண்பர்களே. நல்ல சைஸ் பாருங்களேன், நல்ல உள்ள சதைப்பற்று உள்ளது நாட்டு முருங்கைக்காய் நண்பர்களே. இது என்னென்ன ஹைப்ரிட்லாம் கிடையாது, இந்த கொடி முருங்கையும் இல்லை, நாட்டு முருங்கை. இந்த மரம் இதாக இருக்குது. இந்த மரத்தை பற்றி நான் ஏற்கனவே இப்போ அப்புறம் சொல்லிகிட்டே இருந்தேங்க. ஒரு பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். இப்போ இப்போட்ட கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த மரம் வந்து உள்ளபடியாகவே இந்த மரம் இதாக இருக்குது பார்த்தீங்களா, தொட்டு கூட காட்டுறேன், இதாக இருக்குது பாருங்க, அப்படியே போகுது. இந்த காயெல்லாம் கீரை கூட பறிக்கலாம் பார்த்தோம். சரி, சமையல் இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு. சரி, இப்போ கொஞ்சம் காயை பறிச்சிடுமே, ஏன்னா காயெல்லாம் முத்திருச்சு. இதுக்கு மேலே விட்டேன்னு சொன்னாக்க ஓவர் ரைப் ஆகிடும், அப்புறம் சமையலுக்கு நல்லா இருக்காது. இருந்தாலும் அந்த இது அந்த உள்ளே இருக்க அந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம் நம்ம. அதான் இருந்தாலும் ஓவராக முட்டை விடுறதுல வேஸ்ட்டு தானே. அதனால் இப்போ பறிச்ச நண்பர்களே, கொஞ்சம் நேரம் நான் ஜஸ்ட் 5 minutes அப்படி காமெண்ட் ஏறி என்ன அப்படியே ஒரு துரட்டி அங்கே வச்சுருக்கேன். அதை வச்சு பறிச்ச நண்பர்களே. இந்த ஒரு காயை பற்றியும் நான் சொல்ல விரும்புகிறேன். மனிதர்களுக்கு சில பேர் பை பர்த்து ஹேண்டியப்படை பறப்பாங்க பார்த்தீங்களா, கால் வளைஞ்சிருக்கும். அது மாதிரி இந்த பாருங்களேன், ஒரு குக்கி மாதிரி வி ஷேப்பில் ஆர் யூ ஷேப்பில் வந்துருக்கு பார்த்தீங்களா. அது மாதிரி இயற்கைக்கும் உண்டு, காய்கறிகள் மரங்களுக்கும் உண்டு. ஆமாம் நண்பர்களே, அதையும் இந்த நேரத்தில் நான் தெரியாத ஒரு விஷயம் கிடையாது, இதை சொல்ல வரேன் நினைக்கிறேன். சைஸ் பாருங்கள், இது மாதிரி சைஸான காய் தான் நாட்டுக்காய். இந்த மரத்தை பற்றி மரம் ஆக்சுவலாகவே இந்த மரம் இருக்குதுங்களா, இந்த மரம் நான் வந்து ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன். மாடி தோட்டத்தில் கண்டெய்னர் இருந்து இந்த இது மாதிரி கண்டெய்னர் தான். அது இது மாதிரி கண்டெய்னர் தான் அனுப்புறாரு. இதில் இப்போ கொய்யா வச்சுருக்கேன். ஆனால் இந்த கண்டெய்னர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வச்சுருந்தேன். மரத்தில் காயும் காய்ச்சிருச்சு. பட் எனக்கு இந்த இவ்வளோ பெரிய மரத்தை நம்ம போய் மாடியில் வைக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. உடனே என்ன பண்ணேன், அப்படியே வேரோட கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டேன் நண்பர்களே. வச்சோடனே அதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இது நேரம் மாடியில் இருந்துட்டால் எவ்வளோ வெயிட்டை ஏற்றிருக்கும் இது. அதனால் இந்த மாதிரி மரங்களை மாடியில் வைக்கிறதுல அட்வைஸ் கிடையாது. இது சின்ன டிப்ஸாக கூட நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆமாம், வைக்கலாம், ஒரு சில ஐட்டங்கள் வைக்கலாம். அது இந்த கிராஃப்டட் ஐட்டத்தை வைக்கலாம். அதுவும் ஒரு ஆசைக்கு தான் வைக்கலாம் வைங்களேன். மற்றபடி இந்த பூக்கள், இந்த கீரைகள் இந்த இருக்குது பாருங்க, இந்த மாதிரி பச்சை கீரைகள், இந்த மாதிரி பச்சை மிளகா, அந்த இருக்குது பாருங்கள் பச்சை மிளகா, இந்த பாருங்க இந்த மாதிரி பச்சை மிளகா எவ்வளோ காய் இருக்குது பாருங்களேன். இது மாதிரி இதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கலாம். அந்த அதர் ஹேண்டு அந்த மாதிரி மரத்தை நம்ம வைக்கக்கூடாது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதை வைக்கக்கூடாது. இந்த பாருங்கள், இவ்வளோ இந்த வாழையே ஆக்சுவலாகவே இந்த வாழையே மாடி இருந்தது தான். மாடி இருந்தது 2 இன்ச்சு இந்த வாழை. இந்த அப்பா இங்கேருந்து கொண்டு போகிறேன். 2 இன்ச்சு. 2லையுமே எனக்கு மாடியில் வைக்க உடன்பாடு இல்லை. அதனால் என்ன பண்ணேன், இங்கே ஒரு கண்டையும் அந்த தென்னை மரத்துக்கு கீழே ஒரு கண்டையும் வச்சேன் நண்பர்களே. வச்சேன், அந்த கண்டு சரியாக வரல. இந்த கண்டு நல்லா இது மாதிரி பெருசாக வந்து நல்லா ஈல்டு பெரிய, கிட்டத்தட்ட ஒரு 60-70 காய் எடுத்தேன் நண்பர்களே. 60-70 காய் எடுத்தேன். அட் த சேம் டைம் இதுக்குள்ளேயே இருந்தாக்க இந்த தென்னை மரத்துக்கான சத்தையும் இது சாப்பிட்றோம். அப்புறம் இதனுடைய வளர்ச்சி பாதிக்கும். அதனால் என்ன பண்ணேன், ஒரு ஈல்டுக்கு மட்டும் ஒரு ஆசைக்காக வேண்டி வச்சுருந்துட்டு அதுலேருந்து வர பக்க கண்டு எடுத்து இங்கே வச்சுக்கேன்னு சொல்லி இங்கே வச்சுருக்கேன். கண்டெய்னர் தான், 500 லிட்டர் கண்டெய்னரு. இங்கே ஒன்று வச்சுருக்கேன் பக்க கண்டு. இந்த வருங்க இலைக்கு, அந்த இலைக்கெல்லாம் அப்படி டக்குன்னு அவசரத்துக்கு இலைக்கு ஆகும். அப்புறம் இன்னொரு பக்க கண்டு வந்துச்சு, அதை எடுத்து இந்த வச்சுருக்கேன் பாருங்களேன். இதையும் இந்த நேரத்தில் ஒரு டிப்ஸாக கொடுக்க விரும்புகிறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. முருங்கைக்காய் இருக்க சத்தை பற்றி நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மரம் இருந்தாலும் எங்களுக்கு வேண்டிய முருங்கைக்காய் கிடைக்கிது.
அதே மாதிரி முருங்கைக்கீரையும் கிடைக்குது. இந்த பாருங்க, முருங்கைக்கீரையும் கிடைக்குது, பசுமையாக இருக்குது பாருங்களேன். ஸோ இதை சொல்கிறது இல்லைங்க, இதை ரெக்கார்ட் பண்ணுறது இல்லைங்க. ஐ எம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே.